ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஞாபகம் வருதே. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஞாபகம் பார்க்கலாமா? பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நகரத்துடைய இனிமையான மாலை பொழுது. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த குடும்ப தலைவருக்கு மறுபடியும் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. கொஞ்சம் சோகமாக கடத்தெருவுக்கு போனவர் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வர்ற வழியில் தெருமுனையில் ஒரு கேரம் போர்டு கடையை பார்த்தாரு. அவருடைய கால்கள் அவருக்கே தெரியாமல் கடைக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. உள்ளே போனவர் ஒவ்வொரு கேரம் போர்டாக பார்க்க ஆரம்பித்தார். ஒரு கேரம் போர்டை அப்படியே தடவி பார்க்கும் பொழுது அவருடைய பள்ளி பருவ நினைவுகள் அவருக்கு வர ஆரம்பித்தது. அவர் கேரம் போர்டை எப்படி கற்றுக்கிட்டாரு, அதில் எப்படி பரிசுகள்லாம் வாங்கினாரு அப்படிங்கிற நினைவுகள் அவர் கண்ணு முன்னே வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம அவருடைய பள்ளி பருவத்தை பார்க்கலாமா? கோடைக்கால விடுமுறையில் சூரியன் சுட்டரித்து கொண்டிருக்கின்ற ஒரு மதிய வேளையில் தனக்கு கூட விளையாடக்கூட யாரும் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சிட்ருக்கிறப்போ பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தவருக்கு பக்கத்து வீட்டு மாமா, டேய் வாடா, மாமா உனக்கு கேரம் போர்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே ரொம்ப ஆவலாக பக்கத்தில் போகிறான். முதல் முறையாக கேரம் போர்டை பார்க்குறான். அவர் எப்படி அடிக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அவனும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பித்தான். அவருடைய போட்டி போட்டு ஜெயிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவருடைய ஊக்குவித்தல் மூலமாக பள்ளிகள்லாம் நடக்கிற காம்படிஷன்லாம் சேர்ந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க ஆரம்பித்தான். அவருடைய பள்ளி பருவங்கள் மிகவும் இனிமையாக போச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் போட்டியில் ஜெயிச்சு நிறைய கோப்பைகளும் மெடலும் வாங்க ஆரம்பித்தான். இதையெல்லாம் எல்லார்கிட்டையும் காமிச்சு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய பள்ளி பருவ காலங்கள் சென்றன. இதையெல்லாம் அவர் நினச்சிட்டு இருக்கும் பொழுதே கடைக்காரரு மெதுவாக, தம்பி வந்திருக்கீங்க, என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது ஞாபகம் வந்தவொடனே அப்படியே இப்போ தான் நம்ம கேரம் போர்டு கடையில் இருக்கோம் அப்படிங்கிறதே அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே தம் பையனுக்காக ஒரு கேரம் போர்டை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனார். சோகமாக கடத்தெருவுக்கு வந்தவர் நல்ல நினைவுகள் மனசில் வந்தவுடனே சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்ப போய் பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு. நினைவுகள் மலரட்டும். மறுபடியும் இன்னொரு மலரும் நினைவுகளோடு உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். நன்றி. நினைவுகள் மலரட்டும்.